எல்லாரும் அதிமுக பற்றி தான் கவலைப்படுறாங்க. திமுகவுக்குள்ள வெடிக்க காத்திருக்கு. அது வெடிக்கும் போது பெருசாக வெடிக்கும். அது இந்த மாதிரி ஒன்றும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வெடிக்காது. அட் ஒன் டைம் க்ளோவாக இருக்கும். அது நடந்தே தீருங்க அது. ஏன்னா அது பூசி பூசி உள்ளே ஒட்ட வச்சுருக்காங்க. மீடியா அவங்க கண்ட்ரோலில் இன்னமும் இருக்குது. அதனால் வண்டி ஓடுது அவங்களுக்கு. ஒரு கட்டத்தில் அங்கேயும் வெடிக்கும். ஸோ அண்ணாமலையோட வருகை என்பது தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு புதிய கட்சிக்கான ஸ்பேஸ் இருக்குன்றதை தான் எடுத்துக்காட்டுது. அதில் சந்தேகமே கிடையாது. அண்ட் அது என்ன மாதிரியான ஸ்பேஸ் என்னன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பிஜேபியோட பேக்கப்பில் தான் அது இருக்கும். ஏன்னா கடந்த ஆட்சியிலேயே இபிஎஸ்ஐ விட அண்ணாமலை தான் தீவிரமான எதிர்கட்சியாக செயல்பட்டாரு. ஆமாம், நல்லாவே தெரியும். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு வருவாருங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க. இப்போ விடுங்க. இப்போ நீங்கள் இப்போ தான் 3 ஹனிமூன் பீரியட் 6 மாதம் திமுக இப்பயே குதிக்கிறாங்க. அது கெட்ட பேர் தான் ஆகுது. அண்ணாமலை அதெல்லாம் செய்ய மாட்டார். ஒரு 6 மந்த்ஸ் விடுவார், அல்லது அடுத்த ஆண்டு துவக்கம் வரைக்கும் போவோம். அப்போ இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக தப்பு செய்ய ஆரம்பிக்கும். அப்போ மொல்லமாக அண்ணாமலை இயங்க ஆரம்பிப்பார். ஓராண்டு கரெக்டாக 2027 ஜூன் 6 நீங்களும் நானும் உட்காந்து பேசும்பொழுது கண்டிப்பாக கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிருக்கும். அப்போ இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களை பிரச்சாரங்களை அண்ணாமலை முன்னெடுக்கிறாருன்னா அதுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்குமா, உதயநிதி கிடைக்குமா?